தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சுரேஷ் சார் இருக்காரு. சாரோட வயசு பாத்தீங்கன்னா 68 வயசு ஆகுது. சார் அமெரிக்கால இருந்து போன வருஷம் நம்ம கிட்ட வந்தாங்க. அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது மேலத்தாடையில டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து டிலேட் லோடிங், அதாவது 3 மாசம் வரைக்கும் கயிறு மாற்ற பல் செட் மாதிரி கொடுத்திருந்தாங்க. நம்ம வந்து இம்ப்ளான்ட்டும் பொறுத்துட்டு 5th டேவே நம்ம வந்து ஃபிக்ஸடா பல்லு கொடுப்போம் அப்படின்னு யூடியூப்ல பார்த்து தான் நம்ம கிட்ட வந்தாரு. சார் கன்சல்டேஷன் வந்தப்போ அவரோட கன்சர்னே இதுதான். மேலத்தாடையில் இம்ப்ளான்ட் பொறுத்தியும் அவ்வளோ செலவு பண்ணி எனக்கு வந்து கயிறு மாற்ற பல் செட் தான் இருக்குது, பட் அது ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது, எனக்கு அதுக்கு பல்லு கொடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம கிட்ட கேட்டாங்க. அப்போ நம்மளோட பிளான் வந்து மேலத்தாடையில் பெர்மனெண்ட் ஃபிக்ஸிங்காக கொடுக்குற மாதிரி கீழத்தாடையில் அவருக்கு ஆடுற பல்லும் எடுத்துட்டு ஃபுல்லாக இம்ப்ளான்ட் பண்ணிட்டு அவருக்கு மேலத்தாடியும் கீழத்தாடியும் 5வது நாளில் ஃபிக்ஸடாக பல்லும் கொடுத்தோம். போன வருஷம் அவருக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் பல்லு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தோம். ஒரு 6 மாதம் கழிச்சு டியூரபிலிட்டி நிரந்தர பற்கள் நம்ம மாற்றணும்னு சொல்லியிருந்தோம். அதனால் இப்போ வந்து அவர் நிரந்தர பற்களும் மாற்றிட்டாரு. அவங்க சிந்தாமணி டென்டல் கிளினிக் வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி திருப்திகரமாக முடிஞ்சிருக்கு. எனக்கு ஒரு 20 வருஷமாக நிறைய இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல நிறைய ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு இதில் மேலே மட்டும் இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன், அதுலேயும் வந்து ப்ராப்ளம் இருந்தது. அதனால் சரின்னு தேடி இங்கே நல்ல ரிவ்யூ இருக்குது அப்படின்னு நான் அமெரிக்காவிலேருந்து வரபோது பார்த்தேன். இங்கே வந்து முதல்ல எவ்ரி ஸ்டெப் இதில் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னல். அதாவது எனக்கு கூட எவ்ரி டே வருவேன். எனக்கு காலையில் கரெக்டாக அந்த டயத்துக்கு உடனே கூப்பிடுவாங்க. எல்லாம் அழகாக போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க, கரெக்டாக கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய நேரம் ஆகும். இவ்வளோ வந்து நிறைய கூட்டம் என்ன இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட அவசரப்படாமல் நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக பண்ணுவாங்க. அப்புறம் இதில் இல்லை இதுக்கு வேணுமா லஞ்சுக்கு இங்கே இது கொடுப்பாங்க, ஒரு கஞ்சி கொடுப்பாங்க, இதுக்கு ஏற்றபடி அந்த சிகிச்சைக்கு ஏற்றபடி. அதே மாதிரி நல்லா கவனிச்சுப்பாங்க எல்லாருமே, எல்லா ஸ்டாஃப்புமே வந்து அதில் தான் இந்த ப்ரொஃபஷனலிசம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஏன்னா டென்டல் இதில் வந்து நிறைய இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் வந்து அவசரமாக இது போகிறோன்னு பண்ணுவாங்க. அப்படி இல்லை, அது ஒவ்வொரு ஸ்டெப் கடைசி வரைக்கும் அவங்க அந்த பண்ணுறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. அதனால் எனக்கு இவங்க இல்லை ரெக்கமெண்ட் பண்ணுறது இவங்க இதில் ஒரு டவுட்டும் கிடையாது. இதனால் ஒரு ஆதாயமும் கிடையாது எனக்கு. செலவு தான் உண்டு எனக்கு எல்லாருக்குமே என்ன. பட் நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் அது ஒர்த் இட். என்ன இதுக்கு மேலே நீங்கள் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சர்வீஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு இம்ப்ளான்ட் பொருத்தும் போது வலிக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க இல்லைங்க சார், அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சிகிச்சை பண்ணும்போது எப்படி இருந்ததுங்க சார்? இல்லை, எனக்கு இது வரைக்கும் அந்த வலியே தெரியல. எனக்கு எல்லா ஒவ்வொரு இதுலேயும் வந்து அதுக்கு ஏற்றபடி அந்த இந்த இது கொடுத்துருந்தாங்க, இந்த பெயின் கில்லர் கொடுத்து இது வரைக்கும் நான் நிறுத்துங்கன்னு சொல்லி பண்ணினதே கிடையாது. அதே மாதிரி உள்ள பறந்த செக்ஷன் அந்த இதெல்லாம் இந்த கிளினிக்கல் அசிஸ்டண்ட்டோட இதுவும் ரொம்ப ரொம்ப தரவாக இருந்து நல்ல கவனமாக பண்ணுவாங்க. ஏன்னா நான் ரொம்ப நிறைய 17-18 இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன் முன்னாடி. நிறைய 2000 நான் நிறைய இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன் செப்பரேட் டீத்தில். அது ஆனால் சில சமயம் பிரிட்ஜ் இந்த மாதிரி உடஞ்சி ஃபெயிலியர் ஆகிடுது. 2019 எனக்கு எல்லா இம்ப்ளான்ட்டும் இருந்து உடஞ்சி 2020 உடஞ்சி ஒன்றும் பண்ண முடியாமல் கொஞ்சம் இந்த கோவிட் டயத்தில் கொஞ்சம் ஒரு வருஷம் ஒன்றும் வாங்கி போக முடியாமல் அது ஃபாலோ பண்ண முடியாமல். ஆமாம், அதுக்கப்புறமா தான் அந்த இம்ப்ளான்ட் மேலே மட்டும் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள இப்போ தேடி கண்டுபிடிச்சி வந்தேன். இப்போது அதான் அந்த பேசல் இம்ப்ளான்ட்டுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நான் ரொம்ப பழைய பல்லை விட இன்னும் உறுதியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா நட்டெல்லாம் கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. கூடாது சொல்லியிருக்கீங்க, இல்லை ஒரு கவனமாக பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம நார்மல் போன் குறைஞ்சா கூட அந்த பேசல் போன் யாருக்குமே மோஸ்ட்லி குறையாது. அதனால தான் போன் இல்லைன்னா கூட நம்ம பேசல் போன் சப்போர்ட் எடுத்து வி ஆர் டூயிங் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஏஜில் இனிமேல் இந்த வயசாகிடுச்சு, இனிமேல் என்ன பல்லு கட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லை செல்ஃபாக அவங்கவுங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறீங்க 70க்கு, பட் இப்போ நீங்கள் அதை இம்ப்ளான்ட் பண்ணணும். ஏன்னா உடனே அவங்க வந்து டிலேட் லோடிங் கொடுத்தாங்க, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருந்தது. ஸோ உங்களுக்கு பல்லு கட்டணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சதுக்கு என்ன ரீசன்ஸோ?
நான் பல்லு கட்டணும்னு நினச்சதுக்கு ரீசன் இன்னும் ஒரு ஒரு ட்ரூத் வந்து அமெரிக்காவில் ஒரு டென்டல் ரொம்ப நல்ல டென்டிஸ்ட் இதுதான். அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஒரு யங் அப்படின்னாங்க. இப்பெல்லாம் 67 வயசு, அப்போ 67 வயசுங்கிறது யங் அப்படின்னாங்க. இதெல்லாம் நீங்கள் அப்படி வெறும் டென்ச்சர் போட நினைக்கக்கூடாது, எல்லோரும் எனக்கு 81 வயசில் கூட வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னா அந்த பேசிஸில் தான் நான் வர ஆரம்பித்தேன். சரி இம்ப்ளான்ட் பண்ணலாம் போல, இந்த ஆல் இன் 6 அந்த மாதிரி. சரி அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்ததுக்கப்புறம் தான் அந்த பேஷியல் இம்ப்ளான்ட் ஆல் இன் 6ஓட இது அந்த அட்வான்டேஜும் இந்த இதுவும் ஸ்ட்ரென்த் இருந்தது. ரொம்ப ரொம்ப யூனிக், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதான் ரீசன் வந்து இது வயசு என்னை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு இன்னும் தள்ளி போக இன்னும் கஷ்டப்படும். 70-75 வயசுக்குள்ள வரைக்கும் இப்போ கண்டிப்பாக தாங்கிறது 80 வயசுக்குள்ள தாங்குவாங்க, ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா சொல்லாங்களே 82 வயசு 85 வயசு கூட இம்ப்ளான்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லாங்க. அதனால் திஸ் நோட் ஐ டோன்ட் திங்க் there's any time இது ஏன்னா பெயின் இருக்கிறது இல்லை போடுற போது, என்னால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து பண்ணதுக்கு என்ன சார் ரீசன்? அமெரிக்காவில் வந்து 2 things, அட்லீஸ்ட் 2 things. இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும்னா ரொம்ப நாள் ஆகுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் ஆகும். ஒவ்வொரு ஸ்டேஜும் நான் வந்து ஒரு 1 வீக் 10 days பண்ணுறது வந்து பண்ணுற ஐட்டம் தான் அதெல்லாம். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து சரி என்ன கொஞ்சம் தள்ளி ஒரு மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும், ஏன்னா ஒவ்வொன்றா பண்ணுவாங்க. அதே ரொம்ப டைம் ஆகும். ஆனால் ஏன்னா அது மாதிரி டைம் ஆகிற போது அதில் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் சாப்பிடணும்னு ஒன்று இருக்குது என்னோட இல்லை. என்ன தான் கவனமாக இருந்தாலும் அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இவ்வளோ இதாக பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் காஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆல்சோ. காஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. காஸ்ட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். காஸ்ட் மட்டும் ஃபேக்டர் இல்லை, இந்த டைம்லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே சீக்கிரமாக பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் கம்மியாகும். அவரோட செலவு சிகிச்சை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஜெர்மன் பிரெட் பயோலைன் இம்ப்ளான்ட் தான் எடுத்தாங்க. அது வந்து 2,25,000 ரூபாய். ஏன்னா அவர் கீழே தாடை மட்டும்தான் பண்ணோம். ஆல்ரெடி சார் வந்து மேலே தாடில் பண்ணியிருந்ததுனால அப்புறமா அவருக்கு 6 நாளைக்கு அதுக்கப்புறமா 6 மாதத்துக்கு மட்டும் ப்ரொவிஷனல் டீத் டெம்பரரி பல்லு கொடுத்துருந்தோம். இப்போ டியூரபிள் டீத்து சார் மாற்றிருக்காங்க. இப்போ மேலே தாடியும் கீழே தாடியும் நம்ம மாற்றும் போது ஜிகேம் கிராஃபின் 10,000 ஒரு பல்லுக்கு சார் அதுதான் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 10,000 ரூபாய் × 24 பண்ண 2,40,000 அவருக்கு செலவாயிடுச்சு. மொத்த செலவு இதுதான். 6 மாதமாக எங்கள் கூட ஜேர்னி பண்ணுறீங்க. ஸோ எங்களோட சின்ன கரெக்ஷன்ஸு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இன்னும் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் வேல்யூபிள் சஜஷன் சொல்லலாங்க சார் ப்ளீஸ். தரோலி ப்ரொஃபஷனல். இதுக்கு மேலே இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இதை விட எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்ல முடியல. ஏன்னா எல்லாருமே ரொம்ப இந்த டைமாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலிசம் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அதனால் எதுவுமே அந்த உண்மை சொல்லலாம். அந்த எக்ஸ்ரே ஸ்கேன் மட்டும் அது ஒரே 2 இடம் எடுத்தேன் அப்படின்னு. அது மட்டும் அந்த ரோடு கிராஸ் பண்ணுறது மட்டும்தான் அங்கே ஆர்காட் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா நீங்கள் போனது லேபில் எக்ஸ்ரே இருக்காது. ஸோ ஆப்போசிட்டில் நம்ம கிளினிக் போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு நீங்கள் போகிற மாதிரி. மற்றபடி இல்லை, இதுவுமே எல்லாமே இதை விட டென்டல் இதில் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ சாப்பாடாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இதில் வச்சு இவ்வளோதான் பண்ண முடியும். இதுக்கு மேலே எல்லாமே பர்ஃபெக்டான டயத்துக்கு வந்துடுறீங்க, எல்லாமே நடக்குது. அதனால் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.